மிளகு, பட்டை, நல்லா மீன் வறுக்கிற நல்லா புழிஞ்சு எடுத்துப்போம். அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போற? இன்னைக்கு மீன் மேக்கரை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், கிரேவிக்கு என்னன்னு தேவை? பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம், ஒரு கறிப்பட்டையை வச்சு வறுத்துட்டு அதை மிக்சியில் கொடுத்து நுணுக்கிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் அது இருந்தால் போதும். ஓ, இது மட்டும் இருந்தால் போதுமா? அது மட்டும் இருந்தால் போதும். ஆனால் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேம்மா. ஆமாம், ஒரு சிலவங்களுக்கு கறி இல்லாமல் இருப்பாங்களே சாப்பிடாம. ஆமாம், இதை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம். 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 அம்மா, ஓ, காலையில் இதானா? இன்னைக்கு இதுதான். சரிம்மா, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. இப்போ குண்டானை போட்டுருவோம். தண்ணி ஊற்றுறோம். லைட்டாக தண்ணியில் ஊற்றி சுடு தண்ணியில் வேக வச்சுப்போம். போதும், கொஞ்சமாகவே ஊற வச்சுப்போம். நல்லா வெந்துருச்சு மீன் மேக்கரு. இதை இறக்கி வச்சுட்டு மிளகு ஜீரகத்தெல்லாம் வறுத்து எடுத்துப்போம். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஜீரகத்தை போட்டுப்போம். மிளகு, பட்டை, நல்லா மிளகு, கறிப்பட்டை எல்லாம் ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதோட கொட்டிடுவோம். இந்த மீன் மேக்கரை புழிஞ்சிட்டு நல்லா ஒடிய வெங்காயம், பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுட்டு அந்த மிளகு ஜீரகத்தை போய் நுணுக்கிட்டு வந்துடும். நல்லா மீன் மேக்கரை நல்லா புழிஞ்சு எடுத்துப்போம். எண்ணெய் சட்டி காய்ஞ்சிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றுவோம். எல்லாம் ரெடியாக இருக்குங்க.
எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சூப்பராக வெட்டி வச்சாச்சுங்க. அம்மா ஓ, எண்ணெய் காஞ்சிட்டு பெருஞ்சீரகத்தை நுணுக்கி வச்சதை போட்டு செம வாசமாக இருக்குமா? பெருஞ்சீரகம் நுணுக்கி போட்டு தாய்ச்சாலே அது வாசமாக தான் இருக்கும். அடுத்து என்னதுமா? வெங்காயம் போடுமா. வெடிக்கிட்டு பெருஞ்சீரகம் வெங்காயத்தை போட்டுருவோம். பச்சை மிளகாய் போட்டுருவோம். கருவேப்பிலை, நல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மீன் மேக்கரை போட்டுருவோம். இஞ்சி பூண்டை போட்டுப்போம் ஃபஸ்ட்டு. மிளகாத்தூள்லாம் போட்டுருவோம். மிளகு ஜீரகம் பட்டையெல்லாம் நுணுக்கி வச்சது இது. இது காரத்தூள், உப்பு, கல் உப்பு தான் போட்டிருக்கேன். தண்ணி, கிரேவி ரெடி, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். என்னம்மா இவ்வளோ சூப்பராக இருக்கு? ஆமாம், இதுக்கெல்லாங்க அந்த புரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இங்கே பாரு, ஏதோ கறி மாதிரியே இருக்குமா? ஆமாம், கறி வறுவல். ஆமாம், இதோட தோசை ஊற்றி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு. இதோட இறக்கிற வேண்டியதான். அம்மா, ஓ, மீன் மேக்கர் கிரேவிலாம் ரெடி ஆகிட்டான். ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களா, ஏ அப்பா, கோதுமை தோசை கிரேவி. அம்மா ஓ, சாப்பிடுமா?
இங்கே பாருங்க எவ்வளோ கட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் கட்டியாகவே வச்சுட்டேன். ஏதோ சிக்கன் மாதிரியே கிடக்குங்க. சாப்பிடுமா. அது கோதுமை தோசை சூப்பராக இருக்குங்க. இதுக்கு எப்படிமா இருக்கு? நல்லாயிருக்கு. கொஞ்சோண்டு மசாலா கொஞ்சம் அதிகமாக போட்டேன். மற்றபடி எல்லாம் எல்லாம் ஓகே.